டிஎஸ். இன்னைக்கு ஈவினிங் ராதே மலர் சீரிஸ் கொடுப்பேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போது ராதே மலர் சீரிஸ் கொடுத்துருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஎஸ். ஓகே ஓகே டிஎஸ், ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பேச்சு இல்லை, உயிரும் இழுத்து மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவு இல்லை, போகும் பாதை புரியவில்லை. அம்மா, இப்பதான் மருந்தெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க. இந்த பாலையும் குடிச்சிட்டு போய் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக பாடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அதை விட்டுட்டு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்குன்னு ஏதாவது எடுத்து கூட செஞ்சுட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்க்கணும், ஓகேங்களா? கிருஷ்ணா, அம்மாக்கு எதுவும் இல்லப்பா, நான் நல்லா தான் இருக்கேன். நீ எதுக்கு நீ இப்படி பூச்சி பூச்சின்னு பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியணும். கிருஷ்ணா, அதெல்லாம் விட, நீ சொன்னதெல்லாம் உண்மை தானே? அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. இல்லை எனக்காக இது போய் சொல்றீங்க? அம்மா, எதுக்கு திரும்ப திரும்ப அதை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க? அதான் இல்லைன்னு ஒரு தடவை சொல்லிட்டேன்லம்மா, அதோட அதை விடுங்க. நீங்கள் பாலை குடிச்சிட்டு போய் பாடுங்க. திரும்ப திரும்ப அதை பற்றி பேசாதீங்கம்மா. அதை பற்றி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புக்கு தான் கெடுது. நான் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா பாலை குடிச்சிட்டு போய் பாடுங்க. அதுக்கு இல்லைப்பா, எனக்கு தெரியும். என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியும். என் பிள்ளை இப்படி தான் பண்ண மாட்டான். அவனுக்கு இறக்க குணம் ஜாஸ்தி, அது எனக்கு தெரியும். நீ இறக்க குணத்தோட தான் பழகிறேன். ஆனால் அந்த பொண்ணு அப்படி நினைக்கணும்ல, மனசுக்குள்ள ஏதாவது ஆசை விஷயம் வளர்த்துட்டா அதுக்கு தான் கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. அம்மா ப்ளீஸ், அந்த விஷயத்தை பற்றி விடுங்க. நீங்கள் பால் குடிச்சிட்டு போய் பாடுங்கம்மா. திரும்ப திரும்ப அதை பற்றி கேட்டுட்டு இருக்காதீங்க, விடுங்க. பால் அப்படிங்க. சரி சரிப்பா, என் பிள்ளைய பற்றி எனக்கு தெரியாது. என் பிள்ளை மனசுல அப்படிலாம் எதுவும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே அதை பற்றி கேட்க மாட்டேன். நீ தான் எனக்கு இவ்வளோ கிளியராக சொல்லிட்டீங்க. அவன் மேலே உனக்கு எந்த எண்ணமும் இல்லைன்னு எனக்கு இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டேன். பரிதாபத்தில் தான் அவர்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா நான் இதை பற்றி கேட்டேன்னா நான் தான் தப்பு. நீ என்ன கேட்க மாட்டேப்பா, கேட்க மாட்டேன். இல்லைம்மா, நான் உங்ககிட்ட இப்பவும் போய் தான் சொல்லிட்டு இருக்கேன். என் மனசு முழுக்க ராதா மட்டும்தான் இருக்கும். கண்டிப்பாக அவள் தான் இந்த வீட்டு மருமகன். கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நாள் சொல்லுவோம்மா, சொல்லாமல் இருக்க மாட்டேன். எனக்கு ராதா ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள் மட்டும்தான் என் பொண்டாட்டி. அவளை தவிர என்னால் வேறு யாரையும் மனசுல நினைக்க மாட்டேன். எனக்கு ராதா மட்டும்தான். கிருஷ்ணா, மனசுக்குள்ள இப்போ நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீ என்ன நினைச்சாலும் அது நடக்க போகிறதில்ல. நான் நினச்சதான் நடந்துருச்சேன். இனிமே நீ நினைக்கிறது நடக்க போகிறதில்லடா கண்ணா. அந்த வேலைக்காரி என் வீட்டுக்கு மருமகளை வருவாளா? வர விட்டுருவேனா என்ன? இந்த சுந்தரிய ரொம்ப லேசில் இட போட்டுட்டான். அவன் விட்டுடுவேன் நான். அவளை இதோட விட்டு துரத்தணும். அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டேன். இனி நான் துரத்த வேண்டியதில்லை, அவளே ஓடிடுவான். அம்மா, சுந்தரி அம்மா. சொல்லு ராதா, என்னம்மா, என்ன வேணும்? வேலைலாம் முடிச்சிட்டேம்மா, வீட்டுக்கு டைம் ஆகுது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன். வேலைலாம் முடிஞ்சிச்சா? அது சரி, வந்த வேலை முடிஞ்சா சந்தோஷம் தான். சரிம்மா, நீ கிளம்பு. சரிங்கம்மா, நான் கிளம்புறேன். ராதாக்கிட்ட எனக்கு எப்படியாவது என் மனசில் இருக்கிறத சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் என்னால் அது முடியலைங்க. சரி, இப்போ ராதா வெளியில் தானே போகிறோம். நம்மளும் போனால் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசலாம்ல. ஆமாம், இதுதான் சரியான சமயம். கண்டிப்பாக ராதா கிட்ட பேசி ஆகணும். ராதா, நான் வேணும் ட்ராப் பண்ணிட்டுமா? ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் வேணும் வந்து ட்ராப் பண்ணுறேன். நான் ஏதாவது பண்ணி அவளை தள்ளி விடலான்னு பார்க்குறேன். இவ கையை பிடிச்சி இழுத்து சேர்த்து வச்சுக்கிறானே. இல்லை வேணாங்க, நான் தனியாக தான் வந்தேன். தனியாக வந்தேன், எனக்கு தனியாகவே போக தெரியும். இல்லை ராதா, ரொம்ப டைம் ஆயிடுச்சுண்ணா. நீங்கள் எப்படி வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடும். அதுதான் நான் வந்து ட்ராப் பண்ணுறேன். ட்ராப் பண்ணுறதுல என்ன இருக்கு? அம்மா இருக்காங்க, இங்கே இருக்கட்டும். வா, நான் உன்னை ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். நான் கிளம்புறேன். அம்மா, நான் கிளம்புறேம்மா. கிளம்பு. உயிரே பிரியாதே, உயிரை தூக்கி எறியாதே, உன்னை பிரிந்தால் உலகம் கிடையாதே. முகவரி காற்று அறியுமே, என்னை உன் மனம் அறியாதா? பூட்டி வைத்த என் ஆசி மேகங்கள் உன்னை பார்த்ததும் பொழியாதா? பல கோடி பெண்கள் தான் பூமியில வாழலாம், ஒரு பார்வையால் மனதை பறித்து சென்றவள் நீயடி. என்னாச்சு உங்களுக்கு? என்னை பார்த்து எப்பவும் ரொம்ப சந்தோஷப்படுவோம், ஆனால் இன்னைக்கு ஒரு மாதிரி போகிறோம். இல்லை, இதுக்காக நான் இவ்வளோ எப்படியெல்லாம் விட்டுக்கூடாது. இவர்கிட்ட நான் எப்படியாவது இன்னைக்கு பேசி ஆகணும், என் மனசில் இருக்கிறது சொல்லி ஆகணும். வெளியில் தானே போகிறோம், முதல்ல போய் அவர்கிட்ட பார்த்து பேசணும். அம்மா, நீங்கள் பால் குடிச்சிட்டு உள்ளே போய் பாடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் ஃப்ரெண்டை பார்க்க போகணும். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, சரிங்களா? நான் உடனே வந்துடுறேன். கிருஷ்ணா, இப்போ எங்கப்பா போகிறேன்? எனக்கு வேறு உடம்பு ஒரு மாதிரி இருக்கு. நீ என்னை தனியாக விட்டுட்டு போனால் எப்படி? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி மயங்கி விழுந்த மாதிரி மறுபடியும் விழுந்துட்டேன்னா எப்படிப்பா? அதெல்லாம் என்னை விட்டு எங்கே போகாத. நீ எனக்கு முழுக்க என் கூடவே இரு. எங்கே போகிறதாலும் நாளைக்கு கூட போய்க்கா. நான் எங்கேயும் போகலாமா? சும்மா வெளியில தான் ஒரு ஃபோன் மட்டுமாவது பண்ணிட்டு வந்துடுறேம்மா.
ஃப்ரெண்டு கிட்ட வரேன்னு சொல்லிருந்தேன். நான் வரலன்னு ஒரு ஃபோன் மட்டும் பண்ணிட்டு வந்துடுமா. நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருக்கேன். உடனே வந்துடுறமா. இல்ல கிருஷ்ணா, அம்மா தனியா. அம்மா உடனே வந்துடுறமா, எங்கேயும் போக மாட்டேன், உடனே வந்துடுறேன். என்ன ஓட்டம் ஓடுறான் அவன், போனதும் அவ பின்னாடி ஓடுறானே. ராதா மோகம் பிடிச்சி போய் அலையிறானோ இவன். அது சரி. கிருஷ்ணா, நீ என்னதான் போய் அவகிட்ட பேசினாலும் இனி அவன் நம்ப போறது கிடையாது. உன் வாயாலே நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் அவளே நேரடியா கேட்டுட்டான். இனிமே அவ உன்னை நம்ப மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை நிறையவே இருக்கு. ஆனாலும் நான் சும்மா விடக்கூடாது. இவளை எப்படியாவது தட்டி வச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி அனுப்பணும். இவளை எவ்வளவு சீக்கிரம் அனுப்பணும் அவ்வளோ சீக்கிரம் என் குடும்பத்துக்கு நல்லது. ராதா ராதா ராதா, ஒரு நிமிஷம் நில்லு. ராதா, உங்ககிட்ட பேசணும், ஒரு நிமிஷம் நில்லு. என்கிட்ட பேச என்ன இருக்கு? நான் வந்தேன், என் வேலையை முடிச்சிட்டேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்பணும். இதில் என்கிட்ட பேச என்ன இருக்கு? ராதா, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன்? ஏய், என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தேன். என்ன ஆச்சு உனக்கு? எனக்கா? எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது, ஆகவும் மாட்டேங்குதே. ராதா, என்னம்மா, என்ன ஆச்சு? எதுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கேன்? சரி, அதெல்லாம் விட. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, அதை சொல்லணும். ப்ளீஸ், நம்ம கொஞ்ச நேரம் தனியாக பேசலாமா? எனக்கு உங்ககிட்ட நிறைய பேசணும், உங்ககிட்ட நிறைய சொல்லணும். ப்ளீஸ் ராதா. மன்னிச்சிடுங்க, எனக்கு வீட்டுக்கு டைம் ஆகுது. நான் வீட்டுக்கு கிளம்பணும். நான் இப்போ எதுவும் கேட்குற நிலைமையில இல்லை. நான் கிளம்புறேன். ராதா ப்ளீஸ். நீ பாரு ராதா, நான் எனக்கு உங்ககிட்ட பேசியே ஆகணும். ராதா, நான் இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் என்கிட்ட பேசிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவீங்க. நான் இங்கேருந்து என் வீட்டுக்கு போகணும். ஆல்ரெடி வீட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கே லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் இங்கே நின்று பேசிட்டேன்னா இன்னும் லேட் ஆகிடும். நான் கிளம்புறேன். ஏய், அதுக்கு தான் சொன்னேன், நான் கூட்டிகிட்டு வந்து விடுறேன். சரி, வெயிட் பண்ணு, நான் பைக் எடுத்துட்டு வரேன், நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன். ஒரு நிமிஷம், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அதான் அப்பவே சொல்லிட்டேனே, தனியாக வர தெரிஞ்ச எனக்கு தனியாக போக தெரியாதா என்ன? ஆரம்பத்துலேருந்து தனியாக தான் இருக்கிறேன். இதுக்கப்புறமா தனியாகவே இருந்துக்கிறேன். கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்துக்கிறேன். ராதா, என்ன ஆச்சு உனக்கு? ஏய், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இருக்க நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு உனக்கு? இங்கே பாருங்க, நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் கிளம்புறேன். என்னதான் ஆச்சு இவளுக்கு? எதுக்கு இவன் என்கிட்ட விலகி போகிறான்? ராதா ப்ளீஸ் டி, நான் ஏற்கனவே மனசளவு ரொம்ப நொந்து போயிருக்கேன் டி. உன்னை பார்க்கும்போது மட்டும்தான் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. நீயே என்னை விட்டுட்டு போயிடாதடி ப்ளீஸ் ராதா. என் மனசு புரிஞ்சுக்கோடி. என் மனசுல இருக்க ஆசை உங்ககிட்ட சொல்லணும்னு ஓடி வந்திருக்கேன், ஆனால் என்னை பேசவே விட மாட்டேடி. நான் கிளம்புறேங்க. ராதா 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 நில்லுமா. பாருங்க, எனக்கு வீட்டுக்கு நேரம் ஆகுது. நான் வீட்டுக்கு சீக்கிரம் போகணும். லேட்டாக போனால் அங்கே என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும்ல. உங்களுக்கு தெரியாததான் என்ன? என் சுச்சுவேஷன்லாம் தெரிஞ்சுதாங்க என்கிட்ட இப்படி பேசி பழகிட்டு இருக்கீங்க. நான் போகணுங்க. இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? அவன் வேணா நான் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பானோ? கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இவன் என்னை விட்டு விலகி போகிறதும் என்கிட்ட இப்படி பேசுறதுக்கும் என்னமோ காரணம் இருக்க மாதிரி இருக்கேன். பேசாம நடந்ததெல்லாம் என்கிட்ட சொல்லிடலாம். கண்டிப்பாக இவன் என்ன நம்புவான். என் ராதா என்ன நம்புவான். ஆமாம், நடந்தது சொல்லிடுவோம். ராதா, உனக்கு என்னமாச்சு? உனக்கு நல்லா தானே பேசி பழகிட்டு இருந்தேன், எதுக்கு திடீர்னு என்னை விட்டு விலகி போகிறேன்? உன் மனசில் என்னமா இருக்கு? தயவு செஞ்சு எதுவும் வந்தாலும் நேரடியாக கேளு. நான் கேட்ட தப்பா நினைக்க மாட்டேன் கிருஷ்ணா. எதுவும் நினைக்க மாட்டேமா. உன் மனசில் நீ என்ன நினைக்கிறியோ அதை தாராளமாக என்கிட்ட கேளு. எதுக்கு இருந்தாலும் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன். கேளுமா. கிருஷ்ணா, நீ என்கிட்ட பேசி பழகிறல்ல, இதெல்லாம் என் மேல உள்ள பரிதாபத்திலையா? ஏய் ராதா, நினைச்சேன் உங்க அம்மா கிட்ட பேசதான் கேட்டிருக்கேன். இங்க பாருமா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அப்படியெல்லாம். கிருஷ்ணா கிருஷ்ணா, அம்மா நீங்க ஏமா இங்க வந்தீங்க? உள்ள போங்கம்மா, நான் வரேன். இல்லப்பா, ஏதோ நெஞ்சு லேசா வலிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதான் உங்ககிட்ட சொல்லலாமே வெளியில வந்தேன். ஆமா ராதா, நீ என்ன வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க? வீட்டுக்கு போல நீனே? அம்மா ராதா போவா, நான் தான் கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். நீங்க உள்ள போங்கம்மா, நான் பேசிட்டு வரேன். என்னப்பா கிருஷ்ணா, ராதா மேல உனக்கு பரிதாபம் இருக்குதா? அது எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு என்ன, ராதாவுக்கே தெரியும். அவ வீட்டுல நடக்கிற கொடுமை என்னால நீ அவளை ரொம்ப பரிதாபமா பாக்குறேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக இப்ப அம்மாக்கு நெஞ்சு வலி வந்திருக்கு. இப்பவும் போய் அவ மேல பரிதாபப்பட்டு இருந்தா எப்படிப்பா? அம்மா கொஞ்சம் பார்க்கணும்ல. அம்மா நீங்க கொஞ்சம் உள்ள போங்கம்மா, ராதா கிட்ட நான் பேசிட்டு வரேன், நீங்க போங்கம்மா. என்னப்பா கிருஷ்ணா, நீ ராதா கிட்ட பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? எனக்கு தெரியும் உனக்கு ராதா மேல பரிதாபம் ஜாஸ்தின்னு. எப்போ வீட்டுல நடக்கிற கொடுமையெல்லாம் உனக்கு தெரிய வந்ததும் அது வந்து ராதா மேல நீ பரிதாபப்படுற எனக்கு நல்லாவே தெரியுது. ராதா உனக்கு தெரியாதுல்ல, உன் சித்திக்காரி உன்னை கொடுமைப்படுத்துற பத்தியா? அதெல்லாம் கிருஷ்ணாக்கு தெரிய வந்ததுலேருந்து உன் மேல ரொம்ப பரிதாபப்பட்டு இருக்காமா. என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. என் பிள்ளைக்கு இறக்க கொஞ்சம் ஜாஸ்திமா. கிருஷ்ணா, சொல்லுமா. சுந்தரி அம்மா சொன்ன மாதிரி
என் மேல உள்ள பரிதாபத்தினாலதான் என்கிட்ட இவ்வளவு நாள் பேசி பழகுனியா? ராதா, நான் என்ன சொல்றேன்னா, கிருஷ்ணா, ஏன்ப்பா தயங்கிட்டு இருக்க? ராதா கிட்ட சொல்லு, எடுத்து சொல்லு. உன் மேல உள்ள பரிதாபத்தினாலதான் உன்கிட்ட நான் பேசி பழகுறேன்னு சொல்லுப்பா. என்னன்னு தெரியல, இந்த நெஞ்சு வேற அப்பப்போ வலிச்சுட்டே இருக்கு. கிருஷ்ணா, ராதா கிட்ட பேசிட்டு சீக்கிரம் வாப்பா உள்ள. அம்மாவா கிருஷ்ணா? ராதா, அது அது வந்து என்ன மன்னிச்சிடு. ம், ஆமாம்மா, உன் மேல உள்ள பரிதாபத்தினாலதான் நான் உன்கிட்ட பேசி பழகணும். இதான் நான் எதிர்பார்த்தேன். அவன் என்கிட்ட சொன்னது உனக்கு நம்பிக்கை இல்லாம அவன் கிட்ட நேரடியா கேக்குறேன். அதுவும் என்ன வச்சுக்கிட்டே கேக்குறான். என் பிள்ளையாச்சே, என் பிள்ளை எனக்காக தான் முதல்ல பாப்பான். இப்ப நீ என்ன பண்ணுவ? ரொம்ப சந்தோஷம் கிருஷ்ணா. இதுவும் வயால கேட்கும்போது மனசுக்கு அவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ராதா, அது வந்து இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு கிருஷ்ணா? அதை சொல்ல வேண்டியதெல்லாம் நேராவே சொல்லிட்டீங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். கண்கள் தீரக்கும் என்ன மனமே இங்கு நீ தூங்கி கிடந்தாய். காதல் துளிக்கும் இந்த நொடியே இங்கு நீ உறைந்திருந்தாய். இதயம் தன் போக்கிலே அவன் பின்னே போக நான் கண்ணிமைக்கும் நோடியினில் பிரிந்தாயே. இனமாய் தூங்கினேன், ஏன் எழுப்பி நீ கொன்றாய் அன்பே. பெண்ணே நீ வரும் முன்னே ஒரு பொம்மை போலே இருந்தேன். புன்னகையாலே முகவரி தந்தாயே. டேய், என்னாச்சு? அந்த சஞ்சனா கிட்ட பேசவே இல்லையா? எங்கக்கா, நாங்க பேசிட்டு இருக்கிறதுக்குள்ள நீங்க எல்லாரும் வந்துட்டீங்க. வீட்டுல இவ்வளவு பேர் இருந்தா எப்படி அவகிட்ட பேச முடியும்? அவன் எப்பயாவது வெளியில வருவான்னு பாக்குறேன், வெளியிலயும் வர மாட்டேங்கிறான். இப்ப எது காலேஜ் லீவாமே, வீட்டுக்குள்ளேயும் இருக்கான். ஏங்கா இப்ப வெளியில எங்க போக மாட்டாளாம்? ஆமா, இவ வீட்டை விட்டு எங்கேயும் போக கூடாது. என் மாமியார் கடை இருக்காளா, அவ பொண்ணை பொத்தி பொத்தி வளர்க்குறாளாமா. அதான் பார்த்து பார்த்து வளர்க்குறான். அடுத்தவ குடும்பம் எப்படி போனா என்ன, தான் குடும்பம் மட்டும் ஒழுக்கத்துலையும் சரி எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கணும்னு என் மாமியாருக்கு ஒரு நினைப்பு. அதை நான் நடக்க விட்டாதானே. கவலைப்படாத, இவ்வளவு நாள் நீ தனியா போராடிட்டு இருந்த, இப்பதான் நான் வந்துட்டேன். நீ என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பா பண்ணுவோம். ஆமா கவின், இனிமே நம்ம எதையும் தள்ளி போடக்கூடாது. இங்க தள்ளி போட போட விஷயங்கள் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா நம்ம எந்த விஷயத்தையும் தள்ளி போடக்கூடாது. இனிமே நம்ம நடவடிக்கைலாம் நேரடியா எடுக்க வேண்டியதுதான். அக்கா, நானே கேட்கணும்னு நினைச்சேன். என்ன அந்த கிருஷிக்கு ஏதோ 2வது கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்களாமே, உண்மையாவா? கவின், அதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு. கிருஷி என் கைப்பிடியில இருக்கான். நான் இப்ப என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் கேட்டு ஆடுவான். நான் சொல்றதை மீறி அவன் எதையும் பண்ண மாட்டான். இந்த 2வது கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 2வது கல்யாணம் நடக்கும் மாமா, அது நடக்கிறதுக்குலாம் இங்க வாய்ப்பே கிடையாது. நீ இல்லைல்ல இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு கிருஷ் பலமா ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருக்கான். அந்த கண்டிஷன்ஸ்லாம் எவனும் ஒத்துக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி மிதிக்கப்பட மாட்டாளுங்க. அதனால இவனுக்கு 2வது ஒரு கல்யாணமா, இவனுக்கெல்லாம் வாழ்க்கையும் இருக்காது, இருக்கவும் விட மாட்டான். ஆமாக்கா, அவனுக்கு வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தை இப்படி ஆக்கிட்டு அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பேத்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறானோ, விடக்கூடாதுக்கா. அவன் வாழ்க்கையை வாழவே விடக்கூடாது. கவலைப்படாத கவின், இப்ப வரைக்கும் அவன் தனிமயமா தான் நின்றுட்டு இருக்கான். இனிமேலும் அப்படிதான் நிற்பான். அப்படிதான் நிக்க வைப்பான் இந்த பூமிக்கா. கண்டிப்பாக்கா, நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையுமே இல்லை. கண்டிப்பா அந்த கிருஷ்ணன் வாழக்கூடாது, இந்த குடும்பத்தில் இருக்க யாரும் நல்லாவும் இருக்கக்கூடாது. அக்கா, இந்த சஞ்சனம் எப்படியாவது வெளியில வரதுக்கான ஏற்பாடு பண்ணுக்கா. அப்பதான் நான் அவகிட்ட பேசி பழக முடியும். வீட்டுல இருக்கிறதுனால அவ என்னை பார்க்க கூட மாட்டாக்கா. என்னை பார்க்காத போது நான் எப்படிக்கா அவகிட்ட பேசி பழக முடியும்? வெளியில தானே வர வைக்கிறேன், நீ கவலையப்படாத. இன்னைக்கு இப்பவே அவளை எப்படியாவது வெளியில அனுப்புறேன். அதுவும் உன் கூட அனுப்பி வைக்கிறேன். நான் சொன்னா அவளும் கேட்பா, இந்த வீட்டுல இருக்கவங்களும் கேட்பாங்க. அனுப்பி வைக்கிறேன். அண்ணி, அண்ணி இங்க இருக்கீங்க? கும்பட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த ஆடே தன்னால வந்து தலையை கொடுக்கணும். இரு, அவ என்னதான் தேடி வரா, அவ வரட்டும். ஏதாவது பேசி அவளை வெளியில அனுப்புறேன். அதுவும் உன் கூட அனுப்பி விடுறேன்டா. நீ இதை மட்டும் செய்யக்கா, மற்றதை நான் பாத்துக்கிறேன். அண்ணி எங்க இருக்கீங்க? சஞ்சு, இங்க கிச்சன்ல இருக்கேன். கிச்சன் போமா? இந்த வரேன் அண்ணி. எப்ப பாரு கிச்சன்ல தான் இருப்பீங்களா? நான் உங்க ரூமுக்கு போயிட்டு ரியா குட்டிக்கிட்ட கேட்டுட்டு வரேன்.
நீங்க எங்க போனீங்கன்னு தெரியாம மொட்டை மாடி வரைக்கும் போய் புயல் மூச்சு முட்டுதடி மீட்க என்ன வழியோ தூது வீடு வண்ணமையில் உன்னருகில் வருவே பள்ளியறை பாடல்களை பாடிடுவே கண்ணீரினா பரவாயில்லையே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. சீக்கிரமே விழுந்துருவோம். என் தம்பி இருக்கிற வலையில இவ சீக்கிரமே விழுந்துருவோம். அண்ணி அது உங்களை நான் உங்களை அது வந்து என்ன சஞ்சு நைட் அடிச்சு சரக்கு தெரியலையா என்ன? எனக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அண்ணி பாருங்க உங்க தம்பி என்ன கிண்டல் பண்றாங்க. அது ஒண்ணு இல்ல சஞ்சு, உன்னை கிண்டல் பண்ற இடத்துல இருக்கா இல்லையா அதை சார் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. டேய் அவளை எதுக்காக கிண்டல் பண்ணிட்டு இருக்கா? அவ குழந்தை மாதிரி. குழந்தை மாதிரியா? பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தாதான் தெரியாது. அப்படியா? அப்ப பழகுனா தெரியுமா? அண்ணி நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன். இங்க ஒருத்தவங்க ஏடா கூடமா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அண்ணி நான் கோவிலுக்கு கிளம்பிட்டேன். நானும் அம்மாவும் கோவிலுக்கு போறோம். அதான் அம்மாவை தேடி வந்தேன். உங்ககிட்ட அம்மா எங்கன்னு கேட்கலான்னு வந்தா நீங்களும் காணும். உங்களை தேடி இங்க வந்தா இங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. அண்ணி அம்மா இங்க கோவிலுக்கா? அதுவும் அத்தக்கூடியா? என்ன சஞ்சு திடீர்னு? தெரியல அண்ணி, அம்மா தான் கோவிலுக்கு போகணும்னு சொன்னாங்களா, கிளம்பி வாங்க. இதோ நானும் கிளம்பி வந்துட்டேன். ஆனா இந்த அம்மாவை தான் ஆளை காணும். அதை நீங்க அம்மா பாத்தீங்களா? சஞ்சு நீ இங்க இருக்கியா? நான் உன்னை எப்போ கோவில் கிளம்ப சொன்னேன்? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? அத்தை உங்களை தான் தேடி வந்தானே. ஆமா என்னத்த திடீர்னு இந்த டைம்ல கோவில் கிளம்புறீங்க? ஒன்னும் இல்ல பூமி, எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை. அதான் சஞ்சுவை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலாமே நின்று. வேற ஒன்றும் இல்லம்மா. சஞ்சு கிளம்பிட்டியாமா? கிளம்பலாமா? சரிங்க அண்ணி, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். இது சஞ்சு அத்தை இந்த நேரத்துக்கு கோவிலுக்கு, அதுவும் வெயில் பாத்தீங்களா எப்படி அடிக்குது? நீங்க எதுக்கு அத்தை போய்க்கிட்டேன்? சஞ்சு மட்டும் போயிட்டு வரட்டுமே. சஞ்சு நீ மட்டும் கோவிலுக்கு போயிட்டு வா சஞ்சு. இல்ல இல்ல பூமி, வயசு பண்ணி எப்படி தனியா அனுப்புறது? இருக்கட்டும், இங்க பக்கத்துல இருக்க கோவில் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். ஐயோ அத்தை தனியா தான் அத்தை, இதோ கவின் கூட அனுப்பிவிடலாம். கவின் சும்மா தானே இருக்கான். கவின் நீ சஞ்சு கூட்டிட்டு போக மாட்டேன்? அதுக்கு எனக்கா? எனக்கும் வெளியில எங்கேயாச்சும் போகணும் தான் இருக்கேன். கோவில் தானே, தாராளமா நான் கூட்டிட்டு போறேன். வர சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன். இல்ல பூமி, எனக்கு ரொம்ப மனசு சரியில்லை. நானும் கோவிலுக்கு போகணும்னு இருக்கேன். சரி தனியா போக வேணாம் தான் சஞ்சுவை கூப்பிட்டேன். இருக்கட்டும், நானும் சஞ்சு இந்த வீட்டு குட்டி நாங்க 3 பேரும் கோவிலுக்கு போயிட்டு வந்துடும். நீ வீட்டை பாத்துக்கேன்னா நாங்க போயிட்டு உடனே வந்துடும். சஞ்சு மாமா நேரம் ஆகுது, போயிட்டு வந்துடலாம். அதுக்கு நல்ல வெயில் டைம் ஆக்கு பாத்தீங்களா? இந்த வயசான காலத்துல இந்த வெயில்ல போயிட்டு அதுதான் நீங்க கோவிலுக்கு தானே போகணும். கோவில்ல எப்படியும் போய் என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு கிருஷ்ண பேர்ல தான் அர்ச்சனை பண்ண போறீங்க. அதை சஞ்சு கிட்ட கொடுத்து அனுப்பலாமே. சஞ்சு நீ போயிட்டு என்ன பண்ணு, உங்க அண்ணன் கிருஷ்ண பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்துரு. கவின் கூட வருவான் சரியா? கவின் நீ கூட்டிட்டு போடா. இல்ல பண்ணுவா, எனக்கு தான் மனசு சரியில்லை. கோவிலுக்கு போய் கொஞ்சம் சாமி கிட்ட என் குறையெல்லாம் கொட்டி தீர்த்துட்டு வந்தாதான் என் மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இருக்கட்டும்மா, எதுக்கு கவினை கஷ்டப்பட்டுட்டு? அவனே அக்கா பார்க்க தானே வீட்டுக்கு வந்திருக்கான். அவனை எங்களுக்காக வேலை செய்ய விட்டா எப்படிமா? நல்லா இருக்காது. இருக்கட்டும் கவின், அக்கா சமைச்சிருக்கா, நீ நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கி ரெஸ்ட் எடு சரியா? நாங்க கோவிலுக்கு போயிட்டு வரோம். சஞ்சு வா, டைம் ஆகுது. இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வா போலாம். சரிங்க அண்ணி, போயிட்டு வரேன். போயிட்டு வரோம். சரி. என்னக்கா அந்த பொம்பளை ரொம்ப உஷாரா இருக்க மாதிரி இருக்கும். நீ வேற கவின், இந்த பொம்பளை உஷாராலாம் ஒன்றும் கிடையாது. அவன் 2வது பிள்ளை ஒரு கண்டிஷனை போட்டு எங்க கல்யாணம் நடக்காம போயிட போகுதுன்னு இந்த பொம்பளைக்கு வருத்தம் வந்துச்சு. அதான் கடவுள் கிட்ட போய் கொட்டி தீத்துட்டு வரலான்னு போகுது. தீத்துட்டா மட்டும் இவனுக்கு 2வது கல்யாணம் நடந்துருமா? இந்த வீட்டுக்கு ஒருத்தி வந்துருவாளாம். நான் இருக்கிற வரைக்கும் எவ்வளவு இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க விட மாட்டேன். என்னக்கா பல நழுவி பால்ல விழ நேரத்துல இந்த பொம்பளை வந்து இப்படி கெடுத்துருச்சு. கவின் கவலைப்படாத, இன்னைக்கே எல்லாம் முடிஞ்சிட போதே. சஞ்சனாவும் கூட தனியா வெளியில வருவா. வர்ற வெப்ப வெயிட் பண்ண. பொறுத்திருந்து தான் காய நகர்த்தணும். பொறுத்திருந்து நகர்த்துவோம். என்ன வாங்கின கடனை தரணுங்கிற எண்ணமே உனக்கு இல்லையா? நானும் மாசம் மாசம் வீட்டு வாசல் வந்து நின்றுட்டு இருக்கணுமா? கடன் வாங்கினது நீயா இல்ல நானா? இங்க பாப்பா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. அதுக்கு தான் வட்டி கட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன வட்டி கட்டியா? யோ வட்டி எத்தனை மாசம் பாட்டில் நிற்குதுன்னு தெரியுமா? நம்ம ரூல்ஸ் பேச வந்துட்டேன். வட்டி கட்டியே 4-5 மாசம் ஆகுது. இதுக்கு மேலே உங்ககிட்ட காசு வாங்காம நான் விட மாட்டேன். இங்க பாரு, என் அப்பா கிட்ட வாங்கின கடன் நான் வந்து கேட்டும் நீ இன்னும் அந்த கடனை அடைக்காம இருக்கேன். கேட்ட வட்டி கட்டுறேன்னு சொல்றேன். எத்தனை மாசம் வட்டியை நீ விட்டு விட்டு கட்டியிருக்கேன். என்ன ரூல்ஸ் பேசுறியும்? தம்பி அது ஒரு 4-5 மாசமா வேலை சரியா இல்ல பாத்துக்கோங்க. அதனாலதான் நீ இப்ப போப்பா, நாங்க எப்படியாவது அந்த கடனை அடைச்சிடறோம்ப்பா. மூடுமா, வரும்போதெல்லாம் இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நீ 10 ரூபாய் அடைச்சிருக்கேன். ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலேயும் வாயை மூடிக்கிட்டு போறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஒழுங்கு மறுதியா என் காசை எடுத்து இப்பவே வை. நான் வாங்கிட்டு திரும்பி பக்கமா போறேன். ஏன் உங்ககிட்ட பேசின பேச்சுக்கு மண்ணி போட்டு கேட்டுட்டு போறேன். ஆனா என் காசை வாங்காம நான் இங்க நகரவே மாட்டேன் பாத்துக்க. இங்க பாருக்குமா, வாங்கின காசை திருப்பி கொடுத்துறேன் சொன்னேன். கொடுக்காம ஏமாத்திட்டு போறேன்னு சொல்லுறீங்க. இப்போ வரைக்கும் நான் கொடுத்து தானே இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் சொன்னேன் ஏமாத்திட்டு போவியா? எங்க ஏமாத்திட்டேன்? ஒரு அடி வச்சுட்டு பார்க்கலாம். போட்டு தள்ளிடுவேன். கையை நீட்டி காசை வாங்கிட்டு என்ன பெரிய லாடு மாதிரி பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மேலாம் ஒன்று விடக்கூடாது. யோ ஒழுங்கு மாதிரி இப்பவே காசை எடுத்து வை. இல்லைன்னு வச்சுக்கேன் நான் எப்படின்னு உனக்கு தெரியும்ல. என்ன குமார் மிரட்டுறியா? காசு கொடுக்க முடியாது. என்ன பண்ணும் பண்ணிக்கோ. என்னையா சொன்னா காசை கொடுக்க முடியாதோ? உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஒழுங்கு மாதிரி என் கடனை அடைச்சிடும். இல்லைன்னு வச்சுக்கேன் முடியாது.
முடியாதுன்னா என்ன பண்ணுவேன்? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, போட்டு கூட போய்க்க, நான் பாத்துக்கிறேன். எங்க வந்து எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஓகேக்கா. நான் என்ன கட்ட பஞ்சாயத்தை பண்ண போறேன்? எனக்கு இந்த கட்ட பஞ்சாயத்துலாம் தேவையில்லை. என் காசு எப்படி வாங்கணும் நீங்க எனக்கு தெரியும். வந்தா என்ன ஏவா எதுக்கு பேசிட்டு இருக்கோம்? இப்ப பாரு. ஐயோ அப்பா, அப்பா என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணா எங்க அப்பா விடுங்க. அண்ணா சொல்றேன் விடுங்கண்ணா. இங்க பாரு தம்பி, தெருவே பார்த்துட்டு இருக்கேன். சொன்னா கேளுப்பா, உன்னோட வயசுல பெரியவரு, நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா? அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு எங்க அப்பா மேல கை வச்சீங்க? கொடுத்த கடனை கேட்க வந்தா உங்க அப்பா ரூல்ஸ் பேசுவான், நான் அமைதியா பாத்துட்டு இருக்கணுமா? அண்ணா அதுக்காக வயசுல பெரியவர்னு கூட பார்க்காம இப்படி ரோட்ல வச்சு ஏன் அப்படி பண்ணீங்க? இங்க பாருமா, உனக்கு வேலைக்கு சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லை. உங்க அப்பா அம்மா 20 லட்சம் தான் இப்போவே இந்த நிமிஷமே அடைக்க சொல்லு. உங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நான் போயிட்டே இருக்கேன். என்னென்ன பேசுறீங்க? 20 லட்சத்தை எப்படி நான் இப்பவே கொடுக்க முடியும்? எனக்கு தெரியாதுமா, நான் நிறைய டைம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேலே என்னால் டைம் கொடுக்க முடியாது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, இன்னும் ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கண்ணா. அதுக்குள்ள எப்படியாவது அடைக்க பார்க்கலாம்ண்ணா. 6 மாசமா? ஏற்கனவே பல வருஷங்களும் உங்க அப்பா எடுத்துட்டாரு. இதுக்கு மேலே நல்லா பொறுமையா இருக்க முடியாது. எங்க அப்பா கிட்ட வாங்கின கடன் இன்னும் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் 1 ரூபாய் அடைக்கல. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, எப்படி கொடுத்துருவோண்ணா? இந்த 6 மாசம் கிடையாதுமா, ஒரே வாரம் தான், ஒரே ஒரு வாரம் தான். இந்த ஒரு வாரத்துல என் காசு என் கைக்கு வரலாம். உங்க அப்பா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த ஒரு வாரத்துல என் கைக்கு காசு வரணும், அவ்வளவுதான். ஒரு வாரம் மட்டும் தான் உனக்கு டைம். சரிங்கண்ணா, ஒரு வாரத்துல உங்க காசு எப்படியாவது கொடுக்க முயற்சி பண்றோம். தயவு செஞ்சு இப்படி அசிங்கப்படுத்தி பேசாதீங்கண்ணா. உன் பொண்ணு சொல்லியிருக்கான்றதுனால தான் அமைதியா போறேன். ஒரு வாரத்துல எனக்கு காசு வந்து சேரலாம், அப்புறம் தானே இருக்கேன். நீயும் இருக்க மாட்டேன், உன் குடும்பமும் இருக்காது, பாத்துக்க. அண்ணா அதான் நான் சொல்லிட்டேண்ணா, ஒரு வாரத்துல எப்படியாவது உங்களுக்கு நான் காசு கொடுக்க முயற்சி பண்றேன். இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. தயவு செஞ்சு எங்க அப்பாவை எதுவும் சொல்லாதீங்க. போங்கண்ணா, ப்ளீஸ் போங்கண்ணா. உன் பொண்ணு சொன்னாலுங்கிறதுக்காக மட்டும் நான் இந்த இடத்த விட்டு காலி பண்றேன். இன்னும் ஒரு வாரத்துல திரும்பி வருவேன். என் காசு இல்லை, அப்புறம் தானே இருக்கு. உன் குடும்பத்தை என்ன பண்றேன்னு பாரு. ஏய், உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ சோறு தான் திங்க, வேற எதனா திங்கிறியா? யாருக்கிட்ட நீ ஒரு வாரம் டைம் கேட்டா? அவனுக்கு நம்ம காசு கொடுக்கணும். அதுவும் 1 ரூபாய் 2 ரூபாய் இல்ல, 20 லட்சம் ரூபாய். 20 லட்சம் ரூபாவை ஒரு வாரத்துல அடைச்சிருவியா? முட்டாள் முட்டாள். முன்னெல்லாம் அறிவு இருந்திருந்தாதான் தெளிவா பேசியிருக்கோமே. அறிவன் உனக்கு இல்லையே. ஒரு வாரத்துல 20 லட்சம் ரூபாய். இப்போ ஒரு வாரம் கழிச்சு அவன் வருவான், வந்து என்ன சொல்றது அவனுக்கு பதில? ஏற்கனவே அவங்க மூஞ்சில கறியை பூசிட்டு போறோம். இதுக்கப்புறம் வந்து இன்னும் என்ன அசிங்கப்படுத்தணும். அதானே இவங்களுக்கு ஆசை. உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன், குத்தி கலாட்ட நின்னுட்டு இருக்கேன். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? சீ, அது சரி, உங்களால தானே எங்களுக்கு இந்த கடன் பிரச்சனையும் நீ உங்க ஆத்தாலும் சேர்ந்து எங்க குடும்பத்தை ஒன்னும் இல்லாம ஆக்கிடுவீங்க போல இருக்கு. உங்க ராசி இன்னமும் எங்களை சுத்திட்டு கிடக்கு. என்னைக்குதான் நீ இந்த வீட்டை விட்டு போய் தொலைவேன்னு தெரியல. எனக்கு இப்படி ஒரு தலைவலி வந்ததுக்கு காரணமே இதுதானே. இது மட்டும் என்னைக்கு ஒழிஞ்சு போயிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய தலைவலியே இருந்திருக்காது. சே, இப்ப நான் என்னதான் பண்ண போறேன்னு தெரியல. போதா போயிட்டு ஒரு வாரம் டைம். இந்த ஒரு வாரத்துல நான் எவன் காலில் விழுவேன், எவன் காலை பிடிப்பேன், எனக்கு ஒன்றும் புரியணும். இதுவும் என்ன சொல்றதுனே தெரியல. கொஞ்சம் இதுக்கு முன்னாடி நான் இங்கே இருந்தேன், ஏதாவது கொலை பண்ணாலும் பண்ணிடுவேன். நான் உள்ள போனேன், ஏற்கனவே தலைவலி. போதா வரைக்கும் இது வேற ஒண்ணு. என் கண்ணு முன்னாடி இருந்து ஒழிஞ்சு போட சொல்லு. இதுக்கப்புறம் என் கண்ணில் என்ன பட வேணாம்னு சொல்லிடு. யாரு கிட்ட ஒரு வாரம் டைம் கொடுத்தேன்? ஒண்ணு சின்ன சொல்லி தொலைகிறது. ஐயோ எப்பா, என்னைக்குதான் நீ எங்க வீட்டை விட்டு போய் தொலைவேன்னு இருக்கு. அன்னைக்குதான் எங்களுக்கு நல்ல நாளே. ஐயோ, எங்களுக்கு என்னைக்குதான் நல்ல காலம் பிறக்க போதுன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு தத்திர கட்டவளை, ஒரு ராசி கட்டவளை எங்க வீட்டுல வச்சுக்கிட்டு எங்களால முடியல. தயவு செஞ்சு எங்க வீட்டை விட்டு எப்படியாவது போய் தொலைங்க. நான் அதிகமான டைம் கேட்டேன், ஆனா அந்த அண்ணன் தான் ஒரு வாரம் சொன்னாரு. எனக்கு புரியுது, ஒரு வாரத்துல நம்மளால 20 லட்சம் ரூபாய் பெரட்ட முடியாதுதான். ஆனா ஏதோ ஓரளவுக்கு அமௌண்ட் பெரட்டி அந்த அண்ணன் கிட்ட கொடுத்துடலான்ற நம்பிக்கையில தான் சித்தி நான் அப்படி சொன்னேன். நான் ஏதாவது பண்றேன் சித்தி, யார்கிட்டயாவது ஏதாவது கேட்கறேன் சித்தி. யார்கிட்ட போய் என்னத்தை கேட்டு தொலைவே எனக்கு தெரியாது. ஏதாவது பண்ணி காசோட வா, இல்லைன்னு வச்சுக்கேன். ஒரு வாரம் டைம் நீ தான் கேட்டிருக்கா. அவன் மட்டும் ஒரு வாரம் கழிச்சு வந்து எங்களை அசிங்கப்படுத்தணும்.
உன்னை சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. ஏதாவது பண்றேன் சித்தி, நான் ஏதாவது கண்டிப்பா பண்றேன். சரி. ஆமா இப்ப எங்க உள்ள போறேன்? இல்ல சித்தி, வீட்டுக்குள்ள போகணும்ல. அதான் அந்த மனுஷன் சொல்லிட்டு போனாரே, உனக்கு புரியுங்களா? இங்க பாரு, கொஞ்ச நேரம் கழிச்சு வா வீட்டுக்கு. இப்ப அந்த மனுஷன் கண்ணு மாதிரி வந்துடாத. ஏற்கனவே அந்த மனுஷன் டென்ஷன்ல இருக்காரு. உன்னை பார்த்தாலும் அவருக்கு எரியுது. மறுபடியும் அவர் கண்ணு முன்னாடி போய் நின்று இருக்காத. போ, ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு வா. இப்பவே போய் அந்த மனுஷன் மேல மேல சித்திரவதை பண்ணாத. போய் தொலை, எங்கேயாவது போ. சித்தி, எங்க சித்தி போவேன்? நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைக்கு கிளம்பணும்ல. இப்ப போய் நான் எங்க சித்தி போறது? எனக்கு அதெல்லாம் தெரியாது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த மனுஷன் கண்ண படக்கூடாதுன்னா படக்கூடாதான். எங்கேயாவது போ. பாரு, உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டு தான் உள்ள போறேன். என் பின்னாடி நீ உள்ளதுல வந்து வச்சா நான் பத்திரகாளியா மாறிடுவேன் சொல்லிட்டேன். வீட்டுக்குள்ள வந்துடாத. போ. இப்ப நான் எங்க போவேன்? எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலைக்கு டைம் ஆகும். வேலைக்கு கிளம்பணும். சித்தி இப்படி பேசிட்டு போறாங்க. சரி, இப்ப நான் காசுக்கு என்ன பண்ணுவேன்? யார்கிட்ட போய் நிற்பேன்? ஹலோ சந்தியா? ராதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நானே உனக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன். சாரி அம்மா வந்ததுனா என்னால உன்கிட்ட பேச கூட முடியல. சாரிடி. சச்சா, பரவாயில்லடி சந்தியா. ஆமா, இப்ப எங்க இருக்க? அம்மா கூட தான் இருக்காங்களா? ஆமாடி, இப்ப அம்மா கூட தான் இருக்கணும். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல அம்மா அப்பா கிளம்புறாங்க. அதனால இன்னைக்கு என்ன வேலைக்கு வர முடியாது. நாளைக்கு கண்டிப்பா வந்துடுறேன். சரியா? உன்னை 2 நாள் வச்சுட்டு பார்த்தேன். நாளைக்கு கண்டிப்பா உன்னை பார்க்கணும். உன்கிட்ட நிறைய விஷயங்களை நான் சொல்லணும். அப்புறம் அவர் நல்லா இருக்காரா? அத்தியா சார் தானே? நல்லா இருக்காரு. 2 நாள் உன்னை கேட்டாருடி, நீ எப்போ வருவேன்னு கேட்டாரு. எனக்கு தெரியாது இல்லையா, அது அவர்கிட்ட சரியா சொல்ல முடியல. சீக்கிரம் வந்துடு. நாளைக்கு மார்னிங் சீக்கிரம் வந்துடுறேன். அம்மா இப்போ நீ கால் பண்ண? என்ன விஷயம்? இல்லடி, சும்மா தான் கால் பண்ணேன். என்ன பண்ற, வீட்டில் இருக்கியா இல்லையான்னு கால் பண்ணேன். வேற ஒன்றும் இல்லை. அப்படியா? சரி ராதா, நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு தெரியுது. நான் நாளைக்கு சீக்கிரம் வந்துடுறேன். சரியா? சரிம்மா. அம்மா கூப்பிடுறாங்க, நான் போய் கூப்பிட்டுமா? பாரு சந்தியா, நீ பொறுமையாவே கூப்பிடு. நான் வைக்கிறேன். பாய். சந்தியாவும் இல்லை. இப்போ நான் எங்கேன்னு போவேன்? சித்தி வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோ நேரம் நான் வெளியில நிற்பேன்? இந்த பைக்குக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எல்லாம் நம்ம சோதிச்சு தான் பார்க்கும் போல இருக்கு. இவ்வளோ நேரம் நல்லா தானே ஓடிட்டு இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னு தெரியல. பக்கத்துல ஏதோ மெக்கானிக் ஷாப் இருக்க மாதிரி தெரியணும். இந்த பொண்ணு நம்ம ஆதி ஷாப்ல ஒர்க் பண்ண போனதானே? ஆமா, இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணுது? இந்த பொண்ணு இங்க இருக்காங்கன்னா அன்னைக்குமா இந்த ஏரியாவா தான் இருக்கணும். மெக்கானிக் ஷாப் எங்க இருக்குன்னு கேட்டு பார்ப்போமா? ஆமா, தெரிஞ்ச பொண்ணு தானே, கேட்போம். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஐயோ, இந்த பொண்ணு பேரு மறந்துருச்சேன். ஹலோ அம்மா. சொல்லுங்க சார். சார் நீங்க எங்க? சாரிம்மா, என்னோட ரோட்ல போகும்போது கூப்பிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன். என் பைக் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. இங்க நியர்பை ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கா? தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இங்க வரது பார்த்தேன். அன்னைக்குமா நீங்க இந்த ஏரியாவா தான் இருக்கணும்னு நினைச்சேன். அதனால தான் கேட்குறேன், இங்க ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கா? எனக்கு பெருசா தெரியாது சார். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போங்க, நிறைய கடைங்க இருக்கும். அங்க கேட்டு பாருங்க, இருந்தா இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஆமா, ஷாப்புக்கு டைம் ஆகுது. நீங்க என்ன ஷாப்புக்கு போகல? போகணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போவேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஏதாவது ப்ராப்ளமாம்மா? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் போறேன். முழுதும் வாழும் கனவை கண்ணில் வைத்து தூங்கினேன். காலை இடிந்து போகும் நிலவை கையில் பிடிக்க ஏங்கினேன். உன்னிடம் பார்க்கிறேன், நான் பார்க்கிறேன் என் தாய் முகம் அன்பே. உன்னிடம் சீரியஸ் வீடியோ பார்த்தீங்களா? ராதிமலர் சீரிஸ் பார்த்தீங்களா? இன்றைக்கி 2 சீரிஸ் கொடுத்துருக்கேன். கெட்டிமலம் சீரிஸ், ராதிமலர் சீரிஸ் 2 சீரிஸ் கொடுத்துருக்கேன். ஓகே டியஸ், நாளைக்கு கண்டிப்பாக பிரியமானவளே வரும். ஓகேவா? ஓகே டியஸ், மறக்காமல் வீடியோ எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டியஸ். ஓகே ஓகே, பாய் டியஸ்.